பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க, நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினால் இந்த பூமியில் உள்ள இருக்கிற எல்லா மனுஷருக்கும் அவர்தான் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு சொல்றாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததி பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவர்களை காட்டிலும் உன் சந்ததி தான் ஆசீர்வாதமாயிருக்கும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். காரணம், ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தனாலே முழு இஸ்ரவேலருக்கும் பெரிய ஆசீர்வாதம் கடந்து வந்தது. அருமை தெய்வ பிள்ளையே, உன் வீட்டிலே உன் குடும்பத்திலே நீ ஒரு ஆள் தெய்வத்துக்கு பயப்படுகிற தெய்வ பிள்ளையா இருந்தால் உன் குடும்பத்திற்கும் நீ இருக்கிற பட்டணத்திற்கும் நீ உன்னுடைய குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை கனம் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கும் ஆசீர்வாதம், அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆபிரகாம் சந்ததி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தீமை செய்ய மாட்டார் என்பதற்கு அடையாளம் இதுவும் ஒன்று. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கீழ்ப்படுகிற மனுஷன் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவன் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருடைய வார்த்தை சத்தத்தை கேட்டு அவர் சொற்படி நடக்கிறவன் ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆகவே நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுங்க, மனுஷனுக்கு செவி கொடுக்காதீங்க, உலகத்துக்கு செவி கொடுக்காதீங்க, உலக மனிதருக்கு செவி கொடுக்காதீங்க, சாத்தானுக்கு செவி கொடுக்காதீங்க, ஆண்டவருக்கு செவி கொடுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஆட்சிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆசை, இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.